ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ராஜி மதன் லாக்ஸ். இன்னைக்கு வந்து பசங்களுக்கு காது குத்து சொல்லியிருந்தேன். அந்த ஷாப்பிங் ஹால் பார்ட் 2 தான் இது. நான் வந்து கோல்டு ஷாப்பிங் பண்ணது, நான் எடுத்துன்னு போறது அதெல்லாமே எடுத்து தனியாக வச்சிருக்கேன். ஸோ என்னோட பேங்கில் இருக்குது அந்த ஃபங்க்ஷன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் சொல்லி பண்ணுறோம். இது வந்து மணப்பாக்கம் கன்னியம்மன் கோயில் இருந்து ரொம்ப டிஸ்டன்ஸு. ஸோ எந்த அரேஞ்ச்மெண்ட்டும் வந்து பண்ணோம்னா பெருசாக தான் பண்ணோம், செலவு பெருசாக இழுக்கும். எல்லாருக்குமே வண்டி அரேஞ்ச் பண்ணோம். அதனால வந்து நாங்கள் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். என்னோட ஒரு பேங்கிள் தான் படிக்க போயிருக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு. 4 பேங்கிள் இது. என்னோட பெரிய பொருள்ல இருந்ததுல மிச்சம் இது ஒண்ணுதான் இருந்துச்சு. அதுவும் நேத்து படிக்க போயிடுச்சு. படிக்க போயிடுச்சா? இப்போ ஹிந்திக்காரிட்டு தான் படிக்க போவோமா, பேங்க்குக்கு போயிருக்கு. நான் வந்து எங்கப்பா இது வந்து பசங்களோட காது குத்துக்கு எடுத்தது. இது வந்து ஸ்டட்டு, இது வந்து ஜிமிக்கி கம்மல். இது வந்து என்னோட ஜிமிக்கி, என்னோட ஃபேவரட். இது எனக்கு பிடிச்சி மேரேஜ்க்கு அப்புறமா எடுத்த ஜிமிக்கி. இது வந்து பாத்தீங்கன்னா 7 கிராம் வந்துச்சு. சிட்டு போட்டு எனக்குன்னு எடுத்தது இது ஒண்ணுதான் இது வரைக்கும். அப்போ வந்து இது ட்ரெண்டிங்ல இருந்துச்சுல, அப்போ வந்து இந்த கம்மல் ட்ரெண்டிங் இருந்துச்சு. இந்த பார்க்க வந்து 7 கிராம் மாதிரி தெரியாது, குட்டியா இருக்கும், வெயிட் இருக்கும். ஆனா இதுதான் எங்க ஃபங்க்ஷன்னாலும் இந்த ஒரு ஜிமிக்கி தான் யூஸ் பண்ணுவேன். இதை மட்டும் கொடுக்காம அப்படியே வச்சிருக்கேன். இது வந்து பொதுவா வந்து தாய் மாமா வீட்டுலதான் பண்ணுவாங்கல்ல. இது வந்து அம்மா எல்லாம் போயிட்டு நாங்க எடுத்துட்டு வந்தது. திட்டினாங்க அப்ப, எதுக்கு இத்தினோண்டு எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி தாய்மா இது வந்து ஒரு ஹார்டின். நான் வந்து ஒரே மாதிரி இந்த 2 செட் எடுத்துருவேன். இது வந்து 2 கலர் ஸ்டோன் இருக்கும், ரெட்டும் ஒயிட்டும். ஹார்டின் இது எத்தனை, 1 கிராமுக்கு கம்மி. கீழே வச்சாதான் தெரியும். ஓகேவா, தெரியுதா? இது ஒரு செட்டு. எனக்கு எப்படி போடுவாங்கன்னு தெரியல. காது குத்தும் போது இந்த தண்டு சொல்லுவாங்கல்ல, சின்னதா இருக்குமா பெருசா இருக்கணுமா அது தெரியல. காது குத்துறவங்க கிட்ட கேட்டுக்கணும். இது வந்து ரெகுலர் யூஸ்க்கு குத்தும் போது இதுதான் போடுவாங்க. இது வந்து தட்டுல வைப்பாங்கல்ல, அதுக்காக எடுத்தது இது. இந்த இயரிங் எடுத்து இந்த கம்மல் எடுத்து 2 வருஷம் ஆகுது இல்ல. நல்ல வேலையா நான் இதெல்லாம் வந்து முன்னாடியே வாங்கி வச்சுட்டோம் நாங்க. 2023. ஆமா, இப்ப போய் எடுக்கணும்னா என்ன பிரைஸ் வரும்னு பாத்துக்கோ. அப்ப வந்து திட்டினாங்க. இது வந்து ஒரு கம்மல். ஏன் இத்தினோண்டு எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க பசங்க. பிரணீதாவோட காதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப, இதுவே அவளோட காதுல பெருசா இருக்கு. ஆமா தானே, அவளோட காதுக்கு இந்த கம்மல் தான் கரெக்டா இருக்கு. அப்ப வந்து நாங்க எடுத்ததுக்கு இந்த இது வந்து ஃப்ரீயா கொடுத்தாங்க, 100 மில்லி என்எஸ்சில. இது காமிச்சிட்டல, ஒயிட் காட்டலையா? இது வந்து ஒயிட், அந்த ஹார்டின் இது ஒயிட். இதுதான் ரெகுலர் யூஸ்க்கு எடுத்துக்கலான்னு இருக்கேன். ஒருவேளை ஸ்கூல்ல பசங்க பிடிச்சி இழுத்தாங்கன்னா இதுல ஹேங்கிங் இருக்குல்ல, அதனால இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்கப்புறம் இது பிரணிதாவோட காதுக்கு இதுதான் கரெக்டா இருக்கு பாருங்க, தெரியுதா? ஸோ நான் 2-3 செட்டு இருந்துச்சுன்னா போடுறதுக்கு மாத்தி போடுறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் இப்படி எடுத்தேன். இதுக்கு நான் செம்ம திட்டு வாங்கினேன்.
இப்ப வந்து இந்த மாதிரி எடுத்தது எவ்வளவு பெனிஃபிட்னு சொல்லுப்பா சொல்லு. வாய் வச்சுட்டு அமைதியா இருக்கீங்க, சொல்லுங்க. ஒரு 3 டைம்ஸ். இப்போ நம்ம சிட்டு போடாம அப்படியே போய் எடுத்தோம், அதுவும் இந்த சுச்சுவேஷன்ல இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன்ல போய் எடுத்தா என்ன பிரைஸ் வந்து நிக்கும். இதுவும் நாங்க போய் எடுத்ததுதான் இந்த ஜிமிக்கு. இது வந்து 3 கிராம்னு நினைக்கிறேன். இது 3, இது 2, இது வந்து 2 கிராம் இந்த ஜிமிக்கு. சரிதா? இது இதுவுமே ஒரு ஸ்டட். இது ஒண்ணுதான் கிடைச்சது. இந்த கம்மல் என்ன கம்மல், இதெல்லாம் வேற. இது அண்ணா நகர்ல எடுத்தது, இது வேளச்சேரியில இருக்கும் போது எடுத்தது. இந்த ஒரு ஸ்டட் தான் கிடைச்சது அப்போ. சோ அதனால இது மட்டும் எடுத்துட்டு வந்தேன். ஐ திங்க் இதுல ஆமா இது ஒண்ணு மட்டும் தான் எடுத்த மாதிரி ஞாபகம். அதுக்கப்புறமா இது வந்து கணிதா பிறந்தப்ப வாங்கினது. இது என்னோட ஃபேவரட். ஃபர்ஸ்ட் டைமண்ட் ஜுவல்லரி இதுதான். வீட்டுல இப்ப இருக்கிறது இது ஒண்ணுதான். டைமண்ட் வச்சுக்க மாட்டாங்கன்ற ஒரே காரணத்தால இது வீட்டுல இருக்கு. இந்த செயின்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கா இருக்கும் அந்த செயின். இது எப்ப எடுத்தது, 6 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து செயின். இத வந்து எப்படினாலும் நம்ம பேர் போட்டுக்கலாம். இது உள்ள இருக்குல்ல இந்த ஹார்ட்டின், மொத்தம் 3 லேயர் இருக்கு. 4 இருக்கா, 3 இருக்கு. இங்க மேல இருக்குல்ல, இத மட்டும் இந்த குட்டியா ஹார்ட் இருக்குல்ல இத மட்டும் போட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த 2 மட்டும் போட்டுக்கலாம். இல்ல நடுவுல இருக்கிறது எடுத்துட்டு சென்டரும் லாஸ்டும் மட்டும் போட்டுக்கலாம். இல்ல எல்லாத்தையுமே எடுத்துட்டு இந்த 1 மட்டும் போட்டுக்கலாம். இது எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். என்னோட ஃபேவரட் இது. வாங்கினது பிரணிதாக்கு. இதை நான் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவ டீனேஜ் வந்தாதான் இதை யூஸ் பண்ண முடியும். நல்லா இருக்கா? எப்படி சொல்றது, இப்ப நான் ஃபங்க்ஷன் போனா சுடிதார் போட்டா இதை சுடிதார் போட்டா நான் சுடிதார் தான் போட்டுட்டு இருக்கேன். இந்த செயின் தான் போட்டுட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இயரிங்கும் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தேன். என் ஃபேஸ்க்கு வந்து செட் ஆகல. காட்டுறேன். ஓவல் ஷேப் இது. இது என் ஃபேஸ்க்கு வந்து செட் ஆகல. ஆனா இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து 5வது மாசம் நானும் என் தம்பியும் போய் எடுத்தது. இது கம்மல் எடுக்க அம்மா வந்திருந்தாங்க. இது வந்து பாப்பாவை வீட்டுல விட்டு நாங்க போய் எடுத்துட்டு வந்தாங்க. அம்மா அதுக்கு வந்து கம்மல் வந்து 0.20 சென்டம், செயின் வந்து 0.30 சென்ட் போட்டிருக்கு. இதோட குவாலிட்டி அதெல்லாம் எனக்கு தெரியல, நீதான் பாக்கணும். அதெல்லாம் இந்த பாக்ஸ் பிச்சுட்டு போயிடுச்சு. ஜிஆர்டில எடுத்தது, ரெடில்ஸ். அதுக்கப்புறமா போயிட்டு நேத்தும் பசங்களுக்கான ஷாப்பிங், இன்னைக்கும் பசங்களுக்கான ஷாப்பிங் முடிச்சுட்டு இப்பதான் வந்தோம் வீட்டுக்கு. செம்ம வெயில். வீட்டுக்கு வரும்போதுதான் கிளைமேட் இப்பதான் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. கோல்டு என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்ப வந்து முக்கியமான பொருள் டவல்ஸ். பசங்களுக்கு முக்கியமா தேவையில்ல. இதெல்லாம் வந்து ஸ்கர்ட். இது எந்த இல்ல அம்மா காசு கொடுத்து அமிச்சாங்களா ஸ்கர்ட் எடுக்க சொல்லி, அது அப்படியே வச்சுக்கலாம். இது வந்து அம்மா வந்து காசு கொடுத்து அமிச்சாங்க. 1 மாசம் ஆகுது அவங்க காசு கொடுத்து. பாவாடை எடுத்துனோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அம்மாவுக்கு வந்து அடிபட்டிருக்கு காலில், ஒரு ஆக்சிடென்ட். அது ஆகி 3 மாசம் ஆக போகுது. ஸோ பாவாடை எடுத்துட்டோமான்னு சொல்லிட்டு காசு கொடுத்தாங்க. 1 மாசம் ஆயிடுச்சு அவங்க எடுத்துட்டு வர சொல்லி. ஸோ இது அவங்களோடது. எங்களோடது இதோ இருக்கு.
இதெல்லாம் வந்து ஸ்கர்ட் நைட்டிக்கு எனக்கு தேவைன்னு நான் வாங்கியிருக்கேன். நான் மேரேஜ் ஆயிட்டு வந்தப்ப வாங்கிட்டு வந்தது. அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை. இப்பதான் எடுத்திருக்கேன். நிறைய திங்ஸ் நான் இப்பதான் வாங்குறேனே. இது கட் பண்ணுமே. இது வந்து டவல்ஸ். டவல்ஸ். மறுபடியும் டவல்ஸ். பசங்களுக்கு கோவிலுக்கு போறப்ப டவல் வேணும். ஆக்சுவலி பிரணீதா பிறந்தப்ப இவங்க டவல் சுத்தி சுத்தி கடை வேட்டையா ஆனாங்க. என்னென்ன கடை இருக்கோ அத்தனை கடையும் ஏறி எத்தனை விதமான டவல் இருக்கோ அத்தனை விதமான டவல் வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா எத்தனை வருஷம் ஆகுது? 4 years ஆகுது. 6 வருஷம் ஆகுது. அநியாயத்துக்கு டவலே எடுக்காம இருக்காங்க. அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணவே கூடாது. இப்ப எல்லா டவலையும் நான் தூக்கி போட்டிருக்கேன். போயிட்டு டவல் எடுத்துட்டு வந்திருக்கேன். கோவிலுக்கு போறதுக்கும் அங்கேயும் வந்து தலையில தண்ணி ஊற்றுவாங்க. உடம்பு குறைக்கிறதுக்குலாம் டவல் வேணும்ல. ஸோ அந்த மாதிரி டவல் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை அலசி போட்டு எடுத்து வைக்கணும். ஸோ அதனாலதான் இதை முக்கியமானது சொன்னேன். அதுக்கப்புறமா அதை விட முக்கியமானது சாமிக்கு இது புடவை. இந்த எல்லோ கலர் மங்களகரமா மஞ்சள் இது வந்து சாமிக்கு. அதுக்கப்புறம் இது வந்து குட்டீஸ்க்கு வந்து காது குத்துறதுக்கு முன்னாடி போடுறதுக்கு இந்த ட்ரெஸ் எடுத்துருங்க. ஆக்சுவலி முன்னாடி போடுறதுக்கும் எடுப்பாங்களா? எதுவுமே தெரியாதுங்க. 2 பேருக்கும் ஒரே மாதிரி எடுத்துருங்க. நீதான் எடுத்துருக்க. தெரியல. தெரியுமா? உனக்கு தெரியுமா? சொல்லு. எடுக்க மாட்டாங்க. ஒழுங்கா சொல்லு. எடுப்பாங்க எடுக்க மாட்டாங்க. கரெக்டா சொல்லு. இது வந்து 2 பேருக்கும் ஒரே மாதிரி எடுத்திருக்கேன். ஆக்சுவலி குத்துனதுக்கு அப்புறமா போடுறதுக்கு ஒரே மாதிரிதான் எடுத்திருக்கோம். அதுல எப்படி தெரியுது கலர் அடிக்குதா? நீ தானே செலக்ட் பண்ண. இப்ப வந்து அடிக்குதுன்னு சொல்ற. ஹலோ, போன் வந்துச்சா? ஆமாங்க, போன் வந்துச்சு. இது வந்து சைஸ் தெரியல எனக்கு. இது 24. 26. இதுல வந்து இது ஒட்டிட்டு இருக்காங்க. இது எதுக்கு ஒட்டுறாங்க? இதுக்கு ஒட்டுறாங்க. இது சைஸ் தெரியலையா? 26. 22. 22, 24. இது வந்து 22, இது வந்து 24. இது பிரணீதாக்கா? ரெண்டுமே ஒரே சைஸ் மாதிரி இருக்கு. இல்ல, அது கொஞ்சம் சின்னதா. பிரணீதா 26 தானே? பிராண்டுக்கு ஏத்த மாதிரி மாறும். காது குத்துறதுக்கு முன்னாடி போடுறதுக்கு எனக்கு ஸ்பெஷல். இதுவுமே நல்லாதான் இருக்கு. இது கலர் அப்படி வேற ஒண்ணும் இல்ல. இது வந்து ஜானுவுக்கு. கரெக்டா தான் சொல்றேன்னா? இது வந்து ஜானுவுக்கு, இது வந்து பிரணீதாக்கு. ஆக்சுவலி இங்க பார்க்க நல்லா இருக்கு. ஆனா வீடியோல எப்படி தெரியுதுன்னு தெரியல. எப்படி தெரியுது உனக்கு? கரெக்டா சொல்லு. ஒழுங்கா சொல்லு. நல்லாதான் தெரியுது. அடிக்குதுன்னு சொன்னேன். இப்ப நல்லாதான் தெரியுதுங்கிற. நல்லாதான் தெரியுது. துபாக்கூர். இது ஓகேவா? இதுக்கப்புறம் இது வந்து அதுக்கப்புறமா போடுறதுக்கு ஐ ஸ்டைல்ல எடுத்தேன் நானு. ஆக்சுவலி இதுவே ஓகேன்னு தான் எனக்கு தோணுது இப்போ. ஏன் இந்த வீடியோ நான் வந்து எப்படி அவங்களுக்கு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அட்டாச் பண்றேன் பாருங்க. இதுதான் வந்து காது குத்தினதுக்கு அப்புறமா போடுறதுக்கு. சாரி, இதுதான் 2 பேருக்கும் ஒரே மாதிரி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து இலவச இணைப்பு ஷாலும் இருக்கு. வச்சு கட்டுவா. இது வந்து ஸ்கெட்ச். ஆக்சுவலி அங்க கலெக்ஷனே இல்ல. இருந்து ஒரே ஒரு பீஸ் இதுதான் 2 பேருக்கும் செட் ஆச்சு. போனோம், ஆப்ஷனே இல்ல. அப்படியே எடுத்துட்டு வந்துட்டோம். அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. அவ்வளவுதான் காது குத்துக்கான ஷாப்பிங் இதோட ஓவர். இதுக்கு மேல போனா முடியாது. உடம்புலயும் தெம்புல, அக்கௌண்ட்லயும் பணம் இல்ல.
அவ்வளவுதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.